ஈழத்திலே முருகன் கோவிலையும் சிவன் கோயிலையும் அந்த சிங்கள பேரினவாத பௌத்த அரசு இடித்த போது அதை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தியவர் தான் பேராசிரியர் ஜவஹர்லா அவர்கள். நான் ஒரு செய்தியாளனாக அதை கவர் செய்ய போனவன். தமுமுகவாக இருக்கட்டும், எனக்கு தெரிந்து தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் என்பது எப்படியாக எங்களை போன்ற செய்தியாளர்களுக்கு அடையாளப்படும்னா, கூடங்குளம் விவகாரம் குறித்து இன்னைக்கு சட்டமன்றத்தில் பேராசிரியர் பேசியிருக்கிறார். அணு கழிவுகள் குறித்து தமிழ்நாட்டில் கொட்டப்படுவதை கண்டித்து பேசியிருக்கிறார். இப்படியாகத்தான் பேராசிரியர் எங்களுக்கு ஏன் தமிழ் சமூகத்துக்கே அறிமுகம். ஏன்னா நாங்கள் உரையாடியது பேசி கொண்டது எப்படின்னா, 2016 மக்கள் நல கூட்டணின்னு ஒரு கூட்டணி அமைச்சாங்க. அது விதை போடும் போதெல்லாம் அங்கதான் இருந்தாங்க அவங்க. எனக்கு நல்லா தெரியும். விதை போடும் போது இங்க இருந்தாங்க. விடுதலை சிறுத்தைகள் தலைவரை லைட்டா விட்டுட்டு இவங்க வந்துட்டாங்க. ஏன்னா அது தொடங்கிய நோக்கம் நல்ல நோக்கம். அது ஒரு அடிப்படையான என்னன்னா, தேர்தலில் விகிதாச்சார பிரதித்துவம். சரியா? அந்த கூட்டம் நடக்குது. எனக்குலாம் நினைவு இருக்கு. நாங்க அப்பெல்லாம் ரொம்ப டிபேட் இமிஎம் டிவில ரெகுலரா நேர்காணல். அது அப்ப 2016 மக்கள் நல கூட்டணி இந்த கான்செப்ட் வருவதற்கு முன்னாடி விடுதலை சிறுத்தைகள், மனிதநேய மக்கள் கட்சி எல்லோரும் இந்த மக்கள் நல கூட்டணி கான்செப்ட் எல்லாரும் சேர்ந்து என்ன பண்றாங்க, தேர்தலில் விகிதாச்சார பிரதித்துவம். இந்த கூட்டணி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கான்செப்ட் இல்லை, தேர்தல் முறையை மாத்து. பூவை ஜெகன்மூர்த்திக்கு 1 விழுக்காடு வாக்கு இருந்தா அந்த 1 விழுக்காடு ஓட்டு போட்டவங்களுக்கான மரியாதையை நீ செய். எவ்வளவு பெர்சன்டேஜோ அதுக்கான மரியாதையை செய். கடைசியா யார் 39% வாங்குறா, 41% வாங்குறா, அவங்களுக்கு மட்டும்தான் இடம். அவங்க 10%, 7% வாங்குறதுக்கு இடம் இல்லைங்கிற இலங்கையில் இருக்கக்கூடிய அந்த மாதிரியான முறையை கொண்டு வாங்கன்னு சொல்லி அவங்க ஒரு கருத்தரங்க தொடர்ந்து நடத்தினாங்க. அதை விடுதலை சிறுத்தைகள் தலைவர் தொடர்ந்து அதை பேசிக்கிட்டு இருந்தாங்க. கடைசியில பார்த்தா ஆரம்பம் இப்படிதான் இருந்தது. பினிஷிங் பார்த்தீங்கன்னா மக்கள் நல கூட்டணி அவங்க போயிட்டாங்க. அப்ப பேராசிரியர்கள்லாம் நேர்காணல் கண்டேன். இல்ல இது ஜெயிக்கிற கூட்டணி இல்ல, ஒரு மாதிரி விழலுக்கு வைத்த மாதிரி உழைப்பு வீணா போயிடும் மக்கள் நல கூட்டணி, அது வேணான்ட்டு ஐயா அவர்கள் திமுக கூட்டணிக்கு வந்துட்டாங்க. அந்த கூட்டணி அப்படி போயிடுச்சு மக்கள் நல கூட்டணி. உண்மையிலே அது இன்னும் சொல்ல போனா சமீப காலத்தில் நடைபெற்ற டெல்லியினுடைய ஆதிக்கத்துக்கு எல்லாத்துக்குமே விதை போட்டது மக்கள் நல கூட்டணி தான். ஜெயலலிதா அம்மையாருடைய மறைவுக்கு பிறகு முழுக்க ஆளுநர் அமித்ஷா, பிஜேபி ஆட்சியாக எடப்பாடி ஆட்சி போனது எல்லாமே இந்த மக்கள் நல கூட்டணி பண்ண அந்த இதுதான். ஏன்னா அந்த அதிமுகவினுடைய கோபத்தை முழுக்க திமுக பக்கம் வரவிடாம அப்படியே அந்த மது ஒழிப்பு போராட்டம் பயங்கரமா நடந்தது. பயங்கரமான விஷயங்கள் எல்லாமே அதிமுக தான் நடந்து அந்த ஓட்டை ஃபுல்லா பிரிச்சு விட்டாங்க.